தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 47 முதல் 52 வரை உள்ள 3 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 47வது வாக்கியம், விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். அவர் எல்லா வகையான மீன்கள் என்று சொல்கிற சமயத்தில் எல்லா மனிதர்களும் இருப்பார்கள், நல்லவர்கள் தீயவர்கள் எல்லா மக்களும் அங்கே இருப்பார்கள். நீ நானும் எந்த வகை மீனாக நாம் இருக்கின்றோம்? நல்லவர்களா கெட்டவர்களா எப்படி இருக்கின்றோம்? எல்லாத்தையும் வருகிறது, வலையானது எல்லாத்தையும் கொண்டு வருகிறது. ஆனால் இறுதியில் என்னது, நல்லதெல்லாம் ஒரு பக்கமும் தீயதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதான் நாம் பக்கம் தீர்ப்பு நடைபெறுகிறது. அப்படி என்றால் நீயும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்லவர்களாக தீயவர்களாக இருக்கின்றோமா? நல்லவர்கள் சொல்லும்போது இறை கட்டளை கீழ்ப்பணிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, தீயவர்கள் சொல்லும்போது அது எதிராக போகின்ற ஒரு வாழ்க்கை. நான் கட்டளைக்கேற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கின்றேனா, அல்லது என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் நல்லவையோட இடத்தில் நான் இருப்பேன். மாறாக என்னுடைய சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி நான் வாழ்கிறேன் என்றால் கண்டிப்பாக நான் போகிற இடமானது இது தீமையாக இருக்கிற இடத்தில் போய் சேருவேன். சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு பதிலை கொடுப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.